திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை வந்து பத்மஸ்ரீ விருது டெல்லியில் வாங்குறார். பத்மஸ்ரீ விருது வந்து ஜனாதிபதி கொடுக்குறார். அப்பெல்லாம் கொடுப்பாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க, கொடுப்பாங்க. இப்பெல்லாம் அவங்கவுங்களாவே வாங்கிக்கிறாங்க. ஒருத்தர் சொல், நீங்கள் இன்னும் கலைமாமணி வாங்கலையான்னார். எனக்கு கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு. வாங்கலையாங்கிறார். அப்போ ஏதோ விலைக்கு விற்கிறான் போல் இருக்காது. அவருக்கு பத்மஸ்ரீ கொடுக்குறாங்க. யாருக்கு? TN ராஜரத்னம் பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. உலகத்தில் அவரை மாதிரி ஒரு கிருத்துரம் முடிச்ச ஆளை பார்க்க முடியாது. ஆனால் மகா வித்வான், மகா மேதை, சங்கீதத்தில் மகா மேதை. அவர் TN ராஜரத்னம் பிள்ளைக்கு பத்மஸ்ரீ விருது ஜனாதிபதி கொடுக்குறாரு. அந்த ஜனாதிபதி கொடுத்த விருதை வாங்கிட்டு வெளியில் வரும்போது ஒரு பத்திரிகை நிருபர் வந்து ராஜரத்னம் பிள்ளையை பேட்டி கண்டார். நீங்கள் வாங்கி இருக்கிற பரிசுகள் விருதுகளில் சிறந்த விருது எது? அவர் நினைக்கிறாரு இதை சொல்லுவார், இப்போ ஜனாதிபதி கொடுத்த பத்மஸ்ரீ சொல்லுவாருங்கிற அர்த்தத்தில் கேட்குறாரு, வாங்கின சிறந்த விருது எதுன்னு. ஒரு வினாடி யோசிச்சுட்டு ராஜரத்னம் பிள்ளை சொன்னார், பொதுவாக நான் கல்யாணத்துக்கு நாதஸ்வரம் வாசிக்க மாட்டேன், மாப்பிள்ளை அழைப்புக்கு. ஏன்னா வாசிக்கிட்டே போகணும், மாப்பிள்ளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நாதஸ்வரம் வாசிக்கிட்டே போகணும். இந்த மாப்பிள்ளை அழைப்பும் போது 2 பேருக்கு வந்து கேஸ் லைட் வைப்பாங்க. அந்த காலத்தில் கேஸ் லைட் தான் மாப்பிள்ளைக்கு முன்னாடி இருக்கும். மாப்பிள்ளைக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஒரு வண்டியில் உட்காந்துருப்பான். அதை விட ஒரு பரிதாபமான வண்டி உலகத்தில் பார்க்க முடியாது. அது பெட்ரோலே இல்லாமல் ஓடும். சும்மா அவன் இப்படி சாஞ்சுக்கிறான் பாருங்க, அதுலேயே அதை வாட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த வண்டி ஒரு விசித்திரமான வண்டி. அதில் வேறு அவன் பக்கத்தில் இந்த குட்டி பிசாசுங்கள்லாம் வேறு ஏறி உட்காந்துக்கும். ஏன்னா வாழ்வில் இன்று முதல் உனக்கு துன்பங்கள் தொடங்கி விட்டன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற நண்டு சிண்டு எல்லாம் சேர்ந்து அதில் ஏறி உட்காந்துக்கும். அந்த லைட் எங்கே வைப்பாங்கன்னா 2 பேருக்கு தான் கேஸ் லைட் கொடுப்பாங்க. நாதஸ்வரம் யார் வாசிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு கேஸ் லைட் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா, அதுக்காக. அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட ஒரு கேஸ் லைட் இருக்கும். ஏன் மாப்பிள்ளை கிட்ட கேஸ் லைட் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஆள் இதே மாதிரி வேற ஒரு ஊர்லேயும் ஊர்வலம் போயிருந்தான்னு வச்சுங்க, தெரியணும் இல்லையா, இந்த மூஞ்சி ஏற்கனவே பார்த்துட்டிங்களா அப்படின்னு தெரியறதுக்காக கரெக்டாக ஒரு கேஸ் லைட்டு மாப்பிள்ளை கிட்ட வச்சுருப்பாங்க. இன்னொன்று நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களுக்கு வச்சுருப்பாங்க. அவர் தலையில் எடுத்துக்கிட்டே வருவாங்க. நான் வந்து இதை விளக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ ஒரு சமூகம் நரிக்குறவர்கள்னு ஒரு சமூகம், எனக்கு ஜாதி பேர் இதெல்லாம் சொல்கிறது இஷ்டமே கிடையாது எப்போவுமே. ஆனால் நான் அடையாளம் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். நரிக்குறவர்கள்னு சொல்லுவாங்க. அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரர் கையில் இப்படி கேஸ் லைட்டு தலைமையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு கூடவே வர்றாரு. ராஜரத்னம் பிள்ளை சொன்னார், நான் வாசிக்கிட்டே வந்தவன் அப்படியே ஒரு பிருகா அடித்தேன். பிருகான்னா ஒலி சுருள், அப்படி உள்ளே கொடுத்து வாங்குவாங்க ராகத்தில், அப்படியே உயிரே போகிற மாதிரி இருக்கும். டக்குன்னு அந்த ராகத்தை அப்படி உள்ளே கொடுத்து எடுப்பாங்க. அதுக்கு பிருகான்னு பேர். நான் ஒரு பிருகா அடித்தேன் ஒரு ராகத்தில். இந்த நரிக்குறவர் என்ன பண்ணாரு, கையில் வச்சிருந்த அந்த தலைமையில் வச்சிருந்த கேஸ் லைட்டை தூக்கி போட்டு பலே அப்படின்னு பிடிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கின விருதுலையே அதான் பெஸ்ட் விருதுன்னு. இவன் கேட்டான், அதோட விட்டுருக்கலாம் யார், பத்திரிகைக்காரன். எங்க ஜனாதிபதி கொடுத்தாரு அப்படின்னா, அவர் என்ன என் வாசிப்பை கேட்டுட்டா கொடுத்தாரு, எவனோ கொடுக்க சொன்னா கொடுத்தாரு சார். அதில் என்ன அழகுன்னா, இவன் வாசிப்பை கேட்டுட்டு பலே அப்படின்னு சொன்னது தான் பெருசு. நீங்கள் எத்தனை விருதுகள் உலகத்தில் கொடுத்தா கூட, பத்மஸ்ரீயாக இருக்கலாம், கலைமாமணியாக இருக்கலாம், டாக்டரேட்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம், அந்த உலகத்தில் விருதுகள் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்டுட்டு கை தட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு நிகரான விருது இந்த உலகத்தில் உண்டா? அதான இந்த பெஸ்ட் விருது, ரசிகன் ரசித்து கொடுக்குற ஒரு விருது. 2வது, எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. யாரு? பேச்சாளர்கள், கலைஞர்கள், அறிவுஜீவிகள். எங்களை எப்படி கலைஞர்கள் ரசிகர்கள் வளர்க்குறாங்களோ அப்படி ரசிகர்கள் தவறு பண்ணும்போது எஜுகேட் பண்ண வேண்டிய பொறுப்பு கலைஞனுக்கு உண்டு, ஒரு ஆர்டிஸ்டுக்கு உண்டு. நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட்டு, தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு மறைந்த பெருமைக்குரியவர் நடிகவேள் M.R. ராதா. நான் ஏன் M.R. ராதாவை சொல்கிறேன்னா, வேறு சில நடிகர்கள் மாதிரி பிற்காலத்தில் ஒருவர் வந்துவிட முடியும். ஆனால் நடிகவேள் M.R. ராதா மாதிரி இன்னொரு நடிகன் வரவே முடியாது. அதுக்கு யூனிக் அப்படிம்பா, யூனிக். அது மாதிரி ஒருத்தர் நீங்கள் பார்க்க முடியாது, அவ்வளோதான். அதுக்கு முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது. அப்படி ஒருத்தர் வருவாங்க, அப்படியே போடுவாங்க. சந்திரபாபு அவர் மாதிரி இன்னொருத்தர் வந்து உலகத்தில் வர முடியாது, வருவாங்க அதோட போயிடுவாங்க.
முன்னையும் பார்க்க முடியாது, பின்னாடியும் பார்க்க முடியாது. அது மாதிரியான ஆள் நடிகவேள் எம்ஆர் ராதா. அந்த காலத்தில் எம்ஆர் ராதா அவர்கள் நாடகம் போடுவார், நிறைய மேடை நாடகங்கள் போடுவார். அவர் நாடகம் எப்படி தெரியுங்களா, ஒரே தலைப்பில் ஒரே ஊரில் அந்த நாடகம் 7 நாள் நடக்கும் சார். அதே ட்ராமா தான், அதே தலைப்பு, அதே காட்சி தான், 7 நாள் நடக்கும். 7 நாள் கூட்டம் வரும். யார் தெரியுங்களா, பார்த்தவனே வருவான். முதல் நாள் பார்த்தவன் மறுநாள் வந்து உட்காருவான். வேற யாருக்காவது அப்படி பார்க்க முடியுமா ட்ராமாவில்? ஏன் தெரியுங்களா, முதல் நாள் பேசின வசனத்தை இன்னைக்கு மாற்றிடுவார். இன்னைக்கு லேட்டஸ்ட் அரசியல் என்னவோ அதை பேசுவார் ஒரு பாட்டு. அவருக்கு என்ன தோணுதோ பேசுவார் எம்ஆர் ராதா. அவருக்கு அப்படி ஒரு பாணி. அதனால அவருடைய நாடகங்களுக்கு ஒரு ஒரு தனி செல்வாக்கு. அந்த காலத்தில் ஒரு முறை நாடகம் அவருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, போட போகிறாங்க. 6:30 மணிக்கு நாடகம்னு போட்டிருக்கிறாங்க. கொட்டகை 6 மணிக்கு ரொம்பிருச்சு. எல்லாம் உட்காந்துட்டாங்க, வந்து உட்காந்துட்டாங்க. நம்ம ரசிகர்கள் சில பேர் சும்மா இருக்க மாட்டாங்க, கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நடிகவேள் நாடகம் போடு, நடிகவேள் ட்ராமா போடு, கத்துறாங்க. இவர் அப்போ தான் வந்து இறங்குறாரு, காரில் இறங்குறாரு, மேக்கப் இன்னும் போடலை. அவர் வந்து இறங்குறாரு. அண்ணன் இன்னும் கொட்டகை ரொம்பி போச்சுன்னே கத்துறாங்கண்ணே, எல்லாம் ட்ராமா போட சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஆஃப் ட்ராயர் போடுவார். ஒரு பெல்ட் போட்டு அந்த ஆஃப் ட்ராயரை அது ஒரு டைப்பாக இருக்கும். ஷூ போட்டுக்குவார், ஒரு பெல்ட் போட்டு ஒரு ஆஃப் ட்ராயர் போடுவாங்க. அது போட்டுக்கிட்டு தான் எம்ஆர் ராதா வருவார். அப்படி கையில் ஒரு நாய் கூட்டிகிட்டு வருவார். அது ஒரு நாயை வேற கூடவே அப்படி கூட்டிகிட்டு வருவார். அவர் ஒன்றும் இல்லை, ஜனங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் போட்டுக்கு நேராக மேடைக்கு வந்தார். அவர் நாயை ஏத்தாப்பில் வச்சுக்கிட்டாரு. கையில் ஒரு பிஸ்கட் எடுத்து இப்படி ஒரு பிஸ்கட் எடுத்து காட்டினார். உடனே அந்த நாய் வள்ளு அது போட்டு கத்த ஆரம்பிச்சு பாருங்க. ஒரே வார்த்தை, ஏய் நீ கத்துனா நான் போடுவேன், நீ கத்துனா நான் போடுவேன், 6:30க்கு தான் போடுவேன், 6:30க்கு தான். கத்தாது, அப்படி உள்ள போயிட்டான். அதாவது பாருங்க, ஒரு ரசிகனை கூட அவங்கள நம்பித்தான் நாம இருக்கிறோம் அப்படின்னு யாராவது பயந்தா அவன் கலைஞன் அல்ல. இவன் தானே சோறு போடுறான் அப்படிங்கிறது கலைஞனுக்கு இருக்காது, அந்த திமிரு அவனுக்கு இருக்கும். அவர் பாருங்க, ரசிகர்களை சொல்றார், 6:30 கத்தாதே, 6:30க்கு தான் போடுவேன், நீ கத்தனாப்பில் போட்டுருன்னா அப்படின்ட்டு பாரு உள்ள போயிட்டார். நீங்க ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட ஒவ்வொரு விஷயம் கத்துக்கணுங்க. நீங்க நூல்கள் படிச்சு அறிவு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இல்லைங்க. முதல்ல மனுஷனை படிக்கணும், வாழ்க்கையை படிக்கணும். நீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற மனுஷனை படிச்சாலே 100 புத்தகம் படிச்ச மாதிரி. நீங்க நான் வந்து விவேகானந்தா காலேஜில் எக்கனாமிக்ஸ் படிக்கிற காலத்தில் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்று கால்நடை மருத்துவ கல்லூரி இதில் இருக்கு, வெப்பேரியில் இருக்கு மெட்ராஸில். அப்போ அது ஒன்று தான் இருந்தது. அந்த கால்நடை மருத்துவ கல்லூரியினுடைய முத்தமிழ் விழா, அந்த விழாவில் பரிசு கொடுக்குறாங்க எங்களுக்கு. இப்போ இங்கே பிள்ளைங்கள்லாம் வந்து பரிசு வாங்குறாங்க பாருங்கள். அது மாதிரி இப்போ நான் கல்லூரியில் படிக்கிறேன், பரிசு விவேகானந்தா கல்லூரி சார்பில் நான் வாங்க போகிறேன். அது முத்தமிழ் விழா. பேச்சு என்ன போட்டிருக்காங்கன்னா, நடிகவேள் எம்ஆர் ராதா அந்த முத்தமிழ் மன்றத்தில் பேசுகிறார். அப்புறம் டாக்டர் ஔவை நடராஜன், தமிழ்நாடு பல்கலைக்கழகம் இருக்க தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலராக இருந்தவர், பெரிய தமிழறிஞர். பேச்சு மேடையில் எங்களுக்கு வழிகாட்டி டாக்டர் ஔவை நடராஜன் அவர் பேசுகிறார். அப்படி போட்டிருக்குது, மாணவர்கள் சார்பில் வெற்றி பெற்ற நான் பேசுகிறேன். இது 3 பேர் பேச்சு போட்டிருக்கு, முத்தமிழ் விழா அப்படின்னு. நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த அரங்குக்கு மேலே போனோம். அந்த வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் மேல் மாடி, 3வது மாடி தான் இது மாதிரி ஆடிட்டோரியம் அரங்கம். எம்ஆர் ராதாவுக்கு அப்போ வயசாயிடுச்சு, படி ஏற முடியாது அவரால், மூச்சு முட்டுது அவர். அந்த மாணவர்கள் அவரை அழைச்சிக்கிட்டு மேலே கூட்டிகிட்டு வர்றாங்க. இவர் கேட்குறாரு, ஏய் இன்னும் எத்தனை படிட்டா இருக்கு அண்ணா, என்ன 2 படி அண்ணா. அவருக்கு மூச்சுன்னு வருது, அவருக்கு அப்படியே மூச்சு அப்படியே அவர் படி ஏற்றி ஒரு மாதிரி கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் உட்காந்து வச்சுட்டாங்க. அவர் இப்படியே மூச்சு விடுறாரு, மூச்சு விட முடியாமல் மூச்சு விடுறாரு. உங்களுக்கு தெரியும் மாணவர்கள் குணம் என்னன்னு. அவர் வந்த உடனே அவர் பேசுன்றான், நடிகவேள் பேசு, நடிகவேள் பேசு அப்படிங்கிறார். விழாவே இன்னும் ஆரம்பிக்கல, ஒன்றும் தமிழ்நாடு வேளத்தில் பாட விட மாட்டேங்கிறேன், நடிகவேள் பேசு அப்படின்னு. உடனே ஔவை நடராஜன் சொன்னார், அண்ணே உங்களை தான் பேச சொல்கிறாங்க, நீங்கள் பேசிட்டா விழா முடிச்சுடலாம், நீங்களே பேசுங்கண்ணே அப்படின்னு. அவர் சொன்னார், மூச்சே வரல பேச்சு எப்படிற அவரு, முதல் வார்த்தை மூச்சே வரல பேச்சு எப்படிற அவரு, அவன் தான் அறிவு கட்டு போய் பேசுனா நீ சொல்றியா அப்படின்னா.
உடனே நடராஜனை பேசும். இந்த அறிவிக்க வந்தவர் சொன்னார், இப்போது நம்முடைய தமிழறிஞர் அவ்வை நடராஜன் அவர்கள் பேசுவார் அப்படின்னு. அவர் மேடைக்கு வந்த உடனே காலேஜ் பசங்கள்ல விட மாட்டேங்கிறான், ஓ ஓன்னு கத்துறான். அவர் பேச விட மாட்டேங்கிறான், கத்துறான், எல்லா பையனும் கத்துறான். அவ்வை நடராஜன் ரொம்ப கெட்டிக்கார், நிறைய படித்தவர், ரொம்ப அந்த நுட்பம் உடைய, மதிநுட்பம் உடையவர். ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க அவர், அருமை தம்பிகளே, நான் பேசுவதற்காக வரவில்லை, அடுத்து அண்ணன் நடிகவேள் பேசுவார் என்பதை அறிவிப்பதற்காக வந்தேன். முடிச்சிட்டார் ஒரே வார்த்தை, அவர் பேசுவார் என்பதை அறிவிப்பதற்காக வந்தேன். நடிகவேள் எம்ஆர் ராதாவை மைக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தினாங்க. ஆஹா, முதல் வார்த்தை அவர் கேட்குறாரு, டேய் நீ எல்லாம் மாட்டுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டராட, கால்நடை மருத்துவக்குள்ள படிக்கிறான். டேய் நீ எல்லாம் மாட்டுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டராட, வயசானவனை மாடி ஏறி இட்டாரிய அறிவு இருக்கட்ட அவனுக்கு. 3 மாடிக்கு மேலே மீட்டிங் வச்சுக்கின்னு அங்கேருந்து வயசானவனை 3 மாடி ஏறி இட்டாரி, அவனுக்கு அறிவு இருக்கட. நான் பேச முடியலன்ற என்ன பேசுங்கிறியடா, வாயால சொல்ற என்னையே இந்த பாடுபடுத்துறிய, நாளைக்கு மாடு ஒன்று சொல்லாதரா, அதை என்ன பாடுபடுத்துவேன். உனக்கு அறிவு இருக்குது? யாரு கூப்பிட்டு வந்தவங்கள பார்த்து கேட்குற, உனக்கு அறிவு இருக்குது? அது ஒன்றுமே சொல்லாதரா, அதை என்ன பாடுபடுத்துவீங்களா டே. அதுக்கப்புறம் போறாரு பாருங்க, அவன் ஒரிஜினல் சிந்தனையாளர். அதுக்கு அடுத்த வார்த்தைக்கு போனார், டேய் நடராஜன் படிச்சவன், அவ்வை நடராஜன் எம்ஏ பிஹெச்டி டாக்டரேட்டு, அவர் ஏகப்பட்ட படிச்சவர். இவர் சொல்றாரு, ராதா நடராஜன் படிச்சவன். நடராஜா என்ன படிச்சிருக்கிற? அதான் டாப். அதில் நடராஜன் படிச்சவன். நடராஜா என்ன படிச்சிருக்கிற? அவர் சொன்ன, அண்ணே எம்ஏ பிஹெச்டினா, அவன் என்னமோ படிச்சிருக்கிறான். அதை அவருக்கு திருப்பி சொல்ல முடியல டக்குன்னு, அவன் என்னமோ படிச்சிருக்கிறான் அப்படின்ட்டு அடுத்தவர் சொன்னார், படிச்சவன் நடராஜன், படிச்சவன் பேச்ச படிச்சவன் கேட்க மாட்டேங்கிறீட. அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க, நான் படிக்காத முண்டம். நான் எங்கடா ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன்? அவர் சொல்றார், நான் படிக்காத முண்டம், நீ பட்சமெல்லாம் கூடி உட்காந்துக்கிட்டு படிக்காத முண்டத்தை பேசுங்கிறியடா, நீ எல்லாம் படிச்சவனடா. என்ன நீலாம் படிச்சவனடா, படிக்காத முண்டம் என்ன பேசுங்கிறிய, நீலாம் படிச்சவனடா. எல்லாம் பவுடர் பண்ற வேலைடா டே, பவுடர் பண்ற வேலை. சினிமா நடிகன்னா ஒரு கிளாமரா, பவுடர் பண்ற வேலைடா, பவுடர் பண்ற வேலை. ஆனால் அதோடு நிறுத்தியிருந்தா எம்ஆர் ராதா மேலே எனக்கு சார், நான் ஒரே தடவை தான் சார் சந்தித்தேன் அவரை. அவர் வாழ்நாளுக்கு முன்னாடி சந்தித்ததே கிடையாது. ஒரு தடவை நான் கல்லூரி படிக்கும்போது அவரை பார்க்குறேன், என் மைண்டில் அப்படியே அந்த ஃபோட்டோ நிற்கிது. ஏன் அந்த மனுஷன் ஒரே நாள் நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளி நிரூபிச்சு காமிச்சா. அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க, அது சரிதான்டா, ஆனா அவன் நான் கண்டுபிடிச்சானே, அவருடைய அந்த தாட் பாருங்க, ஆனா அவன் நான் கண்டுபிடிச்சானே, அவன் ஆனா அவனா படிச்சவன், ஆனா அவனா கண்டுபிடிச்சானே, அவன் என்ன ஆனா அவனா படிச்சவன் இல்ல, படிக்காதவன் கண்டுபிடிச்சது தாண்டா படிச்சவன் படிச்சுக்கினே இருக்கிறான். படிக்காதவன் கண்டுபிடிச்சது தாண்டா படிச்சவன் படிச்சுக்கினே இருக்கிறான். அதனால தான் படிக்காதவனுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை. அவன் ஒரிஜினல் திங்கர். இப்போ 3 மாடி ஏறி வர்றதுங்கிறது எவ்வளவு சிரமமான விஷயம். வந்த உடனே மைக்கில் பேசு அப்படிங்கிறது இன்னும் எவ்வளவு சிரமமான விஷயம் அவருடைய வயதுக்கு. சார், ஒரு சேலஞ்சு லைஃப்ல வரும்போது அதை இருந்தாலும் அசால்ட்டா எடுத்துக்கிறது. உடனே இந்த மேடையில் அப்படியே ஆரம்பிச்சு அப்பவே திங்க் பண்றான் மனுஷன், அப்பவே அடிக்கிறான். கை முழுவதும் மகிழ பழகணும், மகிழ்ச்சியா இருக்கும். என்ன நஷ்டம் வந்தா வந்துட்டு போகுது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது இப்படி யோசிக்கிறதுக்கு பழகணும். நான் ஒரு ஜென் கதை படித்தேன். ஒருத்தன் சொல்கிறான், நான் மிகப்பெரிய சம்ராய், அதாவது இந்த வில் வித்தையில் உலகத்திலேயே நம்பர் 1 அப்படிங்கிறான். அவனை ஒரு ஜென் குரு கிட்ட அனுப்புகிறாங்க. அந்த ஜென் குரு கிட்ட போய் நான் உலகத்திலேயே மிகச்சிறந்த வில் வீரன் அப்படின்னா. அவர் சொன்னார், அப்படியா நீ மிகச்சிறந்த வில் வீரனா, இந்த ஒரு மலை கிட்ட கூட்டிட்டு போய் அந்த மேலே பறக்கிற பறவை அடி அடிச்சிட்டான் சார். அவன் இங்கேருந்து அம்பு விட்டான், பறவை விழுந்துச்சு. அது பாருங்க, அந்த மலை நுனி உச்சி அப்படியே போனா கை கால் நடுங்கும். அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு அம்பு விடு அப்படின்னாரு. அங்கேயும் போயிட்டான், அந்த நுனியில போய் நின்று அம்பு விட்டான், அவன் கரெக்டாக அடிச்சிட்டான். இப்போ அந்த நுனியிலேருந்து ஒரு மரக்கிளை நீண்டு இப்படி நிற்கிது. அதாவது பாருங்க, இது அதெல்லாம் பாதாளம். இந்த மலை உச்சியிலேருந்து ஒரே ஒரு கிளை இப்படி நீண்டுகிட்டு போகுது.
இந்த ஜென் குரு சொன்னார், அதுல போய் நின்று விடு, எது ஆடுற கிளை, அதுல போய் நின்று அம்பு விடு அப்படின்னார். அவன் அறிவு இருக்கு அவனுக்கு, அதுவே ஆடுது, அதுல போய் நின்று அம்பு விட முடியுமா? அப்ப அந்த குரு ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் சரியாயிருக்கிற போது வித்தையை காட்டுவது வீரமில்லை மகனே, எதுவும் சரியில்லாத போது உன்னை நிரூபிப்பதுதான் உண்மையான வீரத்தினுடைய அடையாளம். உனக்கு சூழ்நிலை சரியா இருக்கும் போது ஜெயிச்சவன் பெரிய மனுஷன் கிடையாது சார். எல்லாம் கரெக்டா இருக்கு, நான் ஜெயிச்சிட்டேன்னா என்ன அர்த்தம் இருக்கு? ஒன்னு புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தில் எல்லாம் சரியா இருக்கிற போது நீங்கள் வெற்றி பெறுவது வெற்றி அல்ல, எதுவுமே சரியா இருக்காது அப்போதும் வெற்றி பெற்றால்தான் அது சரியான வெற்றியாக இருக்க முடியும். லைஃப்ல எதுவுமே சரியா இருக்காது, அப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கு பழகணும். அப்போ நம்ம வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சார். இதை எப்பவுமே இன்னொருத்தர் தூண்டி நாம வெற்றி பெறுவதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை சார். நமக்குள்ள அந்த உந்து சக்தி இருக்கணும். நான் கூட என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கேன், நாமெல்லாம் பிளேன் மாதிரி, மனுஷன் விமானம் மாதிரி. இப்போ ஒரு லாரியை கிளீன் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவோம், அப்படியே மேலே அப்படியே தூக்கிடுவோம். சர்வீஸ் ஸ்டேஷனில் அதை க்ளீன் பண்ணுறதா இருந்தால் ஒரு இரும்பு பைப்பில் அப்படியே கொடுத்து அப்படியே லாரியை மேலே தூக்கி சர்வீஸ் ஸ்டேஷனில் க்ளீன் பண்ணுவான். இன்னும் ஒரு இடத்துல கிரேன் வச்சு கிரேனில் கூட பெரிய லாரியை அப்படியே தூக்கி மேலே தூக்கி வச்சு நிறுத்தி இன்னொரு இடத்துல தூக்கி வைப்பான். இந்த உலகத்தில் மற்ற கருவிகள் மேலே போகணும் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் தூக்கி வச்சிடலாம். பிளேனுக்கு அது சாத்தியமே கிடையாது. பிளேனோட சிக்கல் என்னன்னு கேட்டால், தன்னைத்தானே தூக்கிக்கிட்டு தானே மேலே போகணும். அது தன்னைத்தானே தூக்கிக்கிட்டு தானே மேலே போகணும். மனிதன் அப்படி வடிவமைக்கப்பட்டவன், பிறரால் தூக்கி விடப்படுகிறவன் அல்ல, தன்னைத்தானே தூக்கி கொண்டு மேலே பறக்க வேண்டியவன் மனிதன். நம்ம பிளேன் மாதிரி டிசைன்டு, நாமளே நம்மளை அப்படி பில்டப் பண்ணி அப்படி தூக்கிட்டு மேலே போகிறதுக்கு பழகணும். அது ஈஸி இல்லை, அதில் பல கஷ்டம் இருக்கு. நீங்கள் எவ்வளவோ பேர் இங்கே பெற்றவங்க வந்திருக்கிறீங்க, நீங்கள் பிள்ளை வளர்க்கும் போது எல்லாமே நீங்கள் சொல்லிக் கொடுத்துடலாம் நினைப்பீங்க. தப்புமா? எல்லாமே சொல்லிக் கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு, அவங்களும் லேர்ன் பண்ணணும். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. சில பேர் வீட்டில் ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க, அந்த பொம்மை எப்படின்னு கேட்டால் அந்த சிங் சிங் சிங்னு அடிக்கும். அது கையில் ஒரு ஜால்ரா மாதிரி வச்சுக்கிட்டு சிங் சிங்னு ஒரு பொம்மை அடிக்கும். ஆனால் அந்த பொம்மைக்கு முதுகு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் பம்பு மாதிரி ஒரு கீ இருக்கும். சைக்கிள் பம்பில் இருக்கும் பாருங்கள், அது மாதிரி அதை போட்டு கடை 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 கடக்க நீங்கள் திருவுனீங்கன்னு வச்சுங்களேன், திருகிட்டு விட்ட உடனே அந்த பொம்மை இப்படி இப்படி சிங் சிங் சின்னு கை தட்டிகிட்டே உட்காந்துருக்கும். இப்போ பொம்மைக்கு சாவி கரெக்டா, பொம்மைக்கு சாவி. நான் மயிலாப்பூரில் சார் முதல்ல ரொட்டிக்காரி தெருன்னு ஒரு தெருவில் குடியிருந்தேன். எங்கள் தெருவில் ஒரே எருமையாக படுத்திருக்கும். அதனால தான் எங்களுக்கே வாடகை கூட்டம். தெரு முழுக்க எருமையாக படுத்திருக்கும். காரில் போனால் பெரிய கஷ்டம், எதுவுமே எந்திரிக்காது. நீங்கள் எருமை அப்படியே ஒரு திட்டு இருட்டு மாதிரி படுத்திருக்கோம், ஏதோ ஒரு இருட்டே கீழே படுத்திருக்க மாதிரி படுத்திருக்கோம். நாங்கள் ஏதாவது காரில் போனோம்னா வீட்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் இறங்கி அந்த எருமையோட வாழை போய் முடுக்கணும். நீங்கள் இவ்வளவு பவர்ஃபுல்லாக எருமையோட வாழை முடுக்கினாலும் ஒரு குலுங்கி உட்காந்துக்கும். சுலபத்தில் அசைக்க முடியாது. அது ஒரு ஜெர்க்கு தான் கொடுக்கும். வாழை பிடிச்சி இப்படி திருவுனீங்கன்னா ஒரு ஜெர்க்கு, ஒரு குலுங்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கும். மறுபடியும் அந்த எருமையை எழுப்பணும்னா அந்த வாழை போட்டு திருவி அதுக்கு ரொம்ப வலி உண்டாச்சுன்னா மெதுவாக எந்திரிச்சு அங்கேருந்து கொஞ்சம் நகரும். இப்போ நான் சொன்னதை கண்ணி பண்ணட்டுமா? பொம்மைக்கு சாவி, எருமைக்கு வால். பொம்மைக்கு சாவி, எருமைக்கு வால். அது மாதிரி தான் சில பேர் காலையில் எந்திரிச்சதுலேருந்து பிள்ளைங்களை திரிகிட்டு இருப்பாங்க. இந்திரி பல்லு தேயி, எல்லா பல்லையும் தேயி, எச்ச விழுவாத, மூஞ்சி தொடச்சுட்டு வா, காப்பி குடி, மிச்சம் வைக்காத, டம்ளர் கொண்டு கழுவு போடு, எடுத்துட்டு போ, குளிக்க போ, குளிச்சுட்டு வா, நான் அம்மா வாசலில் நிற்கிறேன், இந்த காலை தூக்கு, டிரைவர் போடு, சட்டையை போடு, டையை போடு, ஷூவை போட்டு, எல்லாம் இதெல்லாம் பொம்மைக்கு சாவி, எருமைக்கு வால். எல்லாம் டியூன் பண்ணணும். எடுத்துக்கோ, டியூன் பாக்ஸ் எடுத்துக்கோ, அல்ஜிப்ரா பாக்ஸ் எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ, பை எடுத்துக்கோ, பேனா எடுத்துக்கோ, பேப்பர் எடுத்துக்கோ, ஒரு எல்லாம் சொல்லி 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 சொல்லி. ஒன்று சொல்லட்டுமா? ஒரு நாள் அவன் போய் ஸ்கூலில் நிற்கட்டும், ஒரு நாள் அவமானப்படட்டும், ஒரு நாள் ஏன் ஜாமெட்ரி பாக்ஸ் கொண்டு வரலன்னு முட்டிக்கு முட்டி வாத்தியார் தட்டுட்டு, ஒரு நாள் எப்படி மறந்துட்டு வரலாம் அப்படின்னு கிளாஸ்ல வெளியே நிறுத்தட்டும். அவமானத்தை விட சிறந்த ஆசிரியர்கள் உலகத்தில் இருக்க முடியாது. அவமானத்தை விட சிறந்த ஆசிரியர்கள் உலகத்தில் இருக்க முடியாது சார். எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் உண்டு பண்றது. எப்போ பார்த்தாலும் அப்படி சார். ஒரு தடவை நான் கோயம்புத்தூர்லேருந்து ரயிலில் வர்றேன், இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறதுக்கு ஒரு எருமை வருது. அவங்க அம்மா அதுக்கு யோசனை சொல்லுது, ஹாஸ்டலில் போத்திக்கிட்டு தூங்கு, குளிர்னா எருமை போத்திக்கிட்டு தூங்கும்போது
இது என்ன போத்திக்கிட்டு தூங்க என்ன, நீ பக்கெட்டு தனியாக வச்சுக்கோ பாத்ரூமில், ரூமை பூட்டிட்டு வெளியே போ. இல்லை அதுதான் பண்ண, அதை தான் கற்றுக்காத. ஒன்று சொல்லட்டுங்களா, எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்தா வாழ்க்கையில் அவங்க முன்னுக்கு வர மாட்டாங்க. அவங்களா கற்றுக்கணும். they must learn by themselves. அவங்களா கற்றுக்கணும், அப்போ தான் அவங்க முன்னுக்கு வருவாங்க. என்னுடைய நண்பர் ஒரு பேச்சாளர், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவர் கார் வாங்கினார் சார். கார் வாங்கினாரே ஒழிய டிரைவரை ஓட்ட விட மாட்டார் சார். பாவம் அந்த டிரைவர் முன் சீட்டில் உட்காந்துருப்பான் சார், இவர் பின் சீட்லேருந்து அவனை ஓட்டுவார் சார். குடிக்கார வராம்பார், ஏத்தால குடிக்கார வராம்பார், அப்படிமா. அவனை மாதிரி ஒரு கஷ்டமான டிரைவர் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. இவர் பின் சீட்டில் உட்காந்துக்கிட்டு சார் எல்லாமே சொல்லுவார் சார். பிரேக் போடு, பிரேக் போடு, பிரேக் போடு, பிரேக் போடு, லைட்ஸ் ஆன் பண்ணு, ஆஃப் பண்ணு, எல்லாம் சொல்லிட்டு வருவார். அந்த டிரைவர் சார் உருப்படியா அவனா ஒரு காரியம் பண்ணான் சார். என்ன, நிக்கில லாரியில போய் வச்சான் சார். அதாவது லாரி நிக்குது, இவன் நேரா போய் டம்னு விட்டான் சார். அவன் வாழ்க்கையிலே அவன் ஒரிஜினலா பண்ண ஒரே காரியம் அது. அதை இடிச்சிட்டான் சார். இடிச்சவன் அதுக்கப்புறம் திரும்பி இவர்கிட்ட கேட்டான் சார், ஏன் சார் தூங்கிட்டீங்களா சார்னு. அதான் டாப். அவரு அழிவு கட்டவனே, லாரியில போய் இடிச்சிய. அவன் சொன்னான் பாருங்க, நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் சார், நீங்க சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன் சார். நீங்க ஒண்ணுமே சொல்ல, உள்ள போய் டம்னு விட்டுட்டேன். நீங்க தானே சொல்லணும் லாரியில மோதாதேன்னு சொன்னா நான் மோதி இருப்பேனான்னு கேட்டான். அன்னைக்கு வாய முன்னவர் என் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் வாயே சார். எல்லாமே நீங்க சொல்லிக் கொடுக்க முடியுமா அந்த உலகத்துல? இப்ப சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, எல்லாமே இன்னொருத்தர் கற்றுக் கொடுத்தா பரவாயில்லைன்னு. நான் பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எல்லாவற்றையும் எல்லாரும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். நல்ல வார்த்தையை கவனிங்க. கற்றுக் கொடுப்பதால் முன்னுக்கு வர முடியாது, கற்றுக்கொள்வதால் தான் முன்னுக்கு வர முடியும். கற்றுக் கொடுப்பதால் முன்னுக்கு வர முடியாது, கற்றுக்கொள்வதால் தான் முன்னுக்கு வர முடியும். யூ லேர்ன் யுவர் செல்ஃப், பி அவேர். முடிச்சிரு, விழிப்பாரு, எங்கே என்ன கத்துக்கலாம்னு பாரு, லிசன், லேர்ன். நீங்க இதெல்லாம் வாழ்க்கையில செய்கிற போது நம்முடைய வாழ்க்கை வந்து படிப்படியா 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 அது மேல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய சிரமங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், போட்டிகள் வரும். அதை பத்திலாம் பெருசா மைண்ட் பண்ணக்கூடாது. இந்த உலகத்துல எடுத்த எடுப்பிலேயே எல்லாரும் ஜெயிச்சிட முடியுமா? எடுத்த எடுப்பிலேயே எல்லாரும் வெற்றி பெற முடியுமா? ஒரு ஃப்ரெஷ்னஸ், எப்பவுமே சேலஞ்சஸோட இருக்கிற போது பயங்கர பிரிஸ்கா இருப்போம், நல்ல ஆர்வமா இருப்போம், ஆற்றலோட இருப்போம். நீட்சே சொல்றார், ஒரு மனிதனுடைய இயல்பான குணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் எப்போது கண்டுபிடிக்கலாம்? ஆபத்தில் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு ஆபத்து வரும்போது தான் நீங்க யாரு அப்படிங்கிற உங்களுடைய பர்சனாலிட்டி வெளியே தெரியும். அதை விட்டுட்டு சார், இந்த கம்ஃபர்ட் ஜோன் இங்கிலீஷ்ல ஒன்று உண்டு. கம்ஃபர்ட் ஜோன்னா ரொம்ப சௌரியமான இடத்துல இருக்கிறது. நம்ம கூட என்ன சொல்லுவோம், நம்ம குழந்தைங்க ஜாக்கிரதையா இரு, பாதுகாப்பா இரு, இப்படி இரு, அப்படி இரு அப்படிலாம் நம்ம போத்தி வைப்போம். மன்னிச்சுங்க, இந்த உலகத்திலேயே அதிகமான கம்ஃபர்ட் ஜோன் எது தெரியுமா? உச்சபட்சமான கம்ஃபர்ட் ஜோன், மிகச்சிறந்த கம்ஃபர்ட் ஜோன் எது தெரியுங்களா? தாயாருடைய கர்ப்பம். ஏன்னா we are so safe. நீங்க அங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், கண்ணை மூடி தூங்கலாம். குழந்தை என்ன பண்ணுது? 300 நாள் குழந்தை என்ன பண்ணுது? தூங்குது 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 தூங்குது, வேற ஒன்றும் பண்ணல, தூங்குது 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 தூங்குது. அது கர்ப்பத்தில் தூங்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கு கண்ணு, காது, மூக்கு, எலும்பு, நரம்பு, தோல், மஜ்ஜை, ரத்தம் கித்தம் எல்லாம் வருது. அதை விட அது ஒன்றுமே சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அம்மா சாப்பிட்றா, அது அவளுக்கு வந்துடுது. எப்பவும் நல்ல அருமையான ஒரு வாட்டர் லெவல் மெயின்டைன் ஆகுது, அதுக்குள்ள அது ஸ்விம் பண்ணுது. அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு, எங்கேயும் எதுவும் இடிக்காது, கர்ப்பப்பையில எதுவும் அதை கிழிக்காது, இடிக்காது, ஒண்ணுமே இல்லை. உலகத்திலேயே ரொம்ப கம்ஃபர்டான இடம் எதுனா தாயாருடைய கர்ப்பப்பை. நல்ல கவனிங்க, அது மிகச்சிறந்த கம்ஃபர்ட் ஜோன். வாழ்நாள் முழுக்க அதுல இருக்க முடியுமா? புரிஞ்சுக்கங்க, உலகத்திலேயே மிகச்சிறந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்த பிறகுதான் உங்கள் வாழ்க்கை தொடங்குகிறது. எனவே மீண்டும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தேடாதீங்க. எங்கெல்லாம் நமக்கு கம்ஃபர்ட் கம்மியா இருக்கோ அங்க இருக்கிறதுக்கு பழகுங்க. எனக்கு அது ரொம்ப அசௌரியம் சார், எனக்கு அது ரொம்ப அந்த ஒத்து வராது சார், அதெல்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு அசௌரியத்துக்கு மத்தியில வாழ்றீங்களோ அவ்வளவு கூட நீங்க பெரிய ஆளா வளரலாம். எதிர்ப்பிலேயே வாழுங்க, ஆபத்திலேயே வாழுங்கள், சங்கடத்திலேயே வாழ. அது எதை பத்தி கவலைப்பட, நான் பாத்துக்கிறேன் சார், அதை பத்தி என்ன சார், கெட்டு போச்சு. புத்தர்கிட்ட ஒரு சிஷ்யம் முடிச்சுட்டு, பாடம் முடிச்சுட்டு வெளியே போறான்.
அவர் கேட்குறாரு, நீ எங்கே போய் உபதேசம் பண்ண போகிற அப்படி. அவன் இந்த மாதிரி இந்த ஒரு ஊரில் போய் நான் உபதேசம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அந்த மக்களுக்கு உபதேசம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அச்சோ, அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கேட்க மாட்டாங்களாமே, அதெல்லாம் எதிர்ப்பாங்களாமே, நீ அந்த ஊருக்கா போற அப்படின்னார் புத்தர். அவன் சொன்ன பதில் பாருங்க, அங்கே தானே நான் போகணும். கேட்குறவங்ககிட்ட யார் வேணாலும் பேசலாம், கேட்காதவங்ககிட்ட அங்கே தானே நான் போகணும். இல்லைப்பா அதுக்கு சொல்லலப்பா, அவங்க இது மாதிரி யாராவது பேசினா அடிப்பாங்களாமே, யாரு புத்தி சொல்றவங்கள அடிப்பாங்களாமே. அவன் சொன்னான், கொல்ல மாட்டாங்கல்ல. சொல்ல முடியாதப்பா, கொன்னாலும் கொன்று போட்டுருவாங்களாம், அவங்கள பற்றி அப்படி சொல்கிறாங்க. அவன் சொன்னான், இந்த வாழ்க்கையை எப்படி முடிக்கிறது நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவன் பண்ணிட்டான்னா முடிஞ்சு போச்சு, அதோட போய் சேர வேண்டியது தானே, நான் அங்கேயே போகிறேன்னு. புத்தர் சொன்னார், யூ ஆர் மை கரெக்ட் டிசைபிள். உனக்கு அந்த தகுதி இருக்கான்னு தான் பார்த்தேன், நீ தான் சரியான. எங்கெல்லாம் மக்கள் நல்லதை கேட்கிறார்களோ அங்கு போவது ஒரு துறவியின் வேலை அல்ல. எங்கு கேட்க மாட்டார்களோ ஏற்க மாட்டார்களோ அங்கு போவதுதான் ஒரு துறவியின் உண்மையான வேலை. ஏன் எதிர்ப்பு இருக்கும், எதிர்ப்பு இருக்கிற இடத்துல வாழ்றதுக்கு பழகணும். நம்மளை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிம்பாங்க, அதை பற்றி ஒன்றுமே கவலைப்படக்கூடாது. அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஒட்டக சிவிங்கி இருக்கு பாருங்க, ஒட்டக சிவிங்கிக்கு ஒரு பெக்யூலியர் ப்ராப்ளம் உண்டு. ஒட்டக சிவிங்கி குட்டி போடும்போது அந்த ஒசரத்துலேருந்து கீழே விழும். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், ஒசரத்துலேருந்து அந்த குட்டி கீழே விழுந்தால் அந்த குட்டிக்கு சுய நினைவு எப்படி இருக்கும்? அப்போ தான் பூமிக்கு வருது, தொப்புன்னு மேலேருந்து கீழே விழுந்தால் அதனுடைய நிலைமை என்ன ஆகும்? ஒட்டக சிவிங்கி அப்படி தான் குட்டி போடும். விழுந்த அதிர்ச்சியில் மயக்கமாயிடும். இந்த குட்டி கீழே விழுந்த உடனே மயக்கமாயிடும். இப்போ இந்த காட்டில் அந்த ஒட்டக சிவிங்கி தன்னுடைய குட்டியை அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? மயங்கிடும், எழுப்பணும். எப்படி எழுப்புறது? இப்போ நாமெல்லாம் எழுப்புவோம் பாருங்க, என் கண்ணே எந்திரி, என் குலவிளக்கே எந்திரி, என் தெய்வமே எந்திரி, தயவுசெய்து எந்திரி, பஸ்ஸுக்கு ஸ்கூல் பஸ் வந்துடும் எந்திரி, இந்த மாதிரிலாம் எழுப்பிட்டு இருக்க முடியாது. ஒட்டக சிவிங்கி எப்படி எழுப்ப முடியும்? தாய் ஒட்டக சிவிங்கி எப்படி எழுப்பும் நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. இடது காலால் 8 உதைக்கும், குட்டியை 8 உதைக்கும். இந்த 8 உதைச்ச உடனே வலி தாங்காமல் குட்டி எழுந்திரும். இந்த வலி தாங்காமல் குட்டி எழுந்து ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா உதைக்குது தாய், ஒட்டக்க உதைக்க ஓடும், வேகமாக ஓடும் 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 ஓடும். எது? குட்டி ஒட்டக சிவிங்கி. நல்லா தெரிஞ்சுக்கங்க, காட்டில் ஓட தெரியாத விலங்கு உயிரோடு இருக்க முடியுமா? ஓட முடியாத விலங்கு காட்டில் உயிரோடு இருக்க முடியுமா? ஃப்ரெஷ்ஷாக பிறந்திருக்கிற குட்டி பச்சை மாம்சம் புலி விடுமா? சிங்கம் விடுமா? மாம்சம் திங்கிற விலங்கு விடுமா? தப்பணும்னா என்ன தெரியணும்? ஓட தெரியணும். அப்போ அந்த தாய் 8 உதைச்சு வலியை உண்டாக்குனது குழந்தைய கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, காட்டில் ஓடுகிற விலங்கு தான் பிழைக்க முடியும் என்பதற்காக, குட்டியை வாழ வைப்பதற்காக தாய் 8 உதைத்ததே ஒழிய வலி ஏற்படுத்துவதற்கு அல்ல, வழி ஏற்படுத்துவதற்காக. அப்பதான் வாழ முடியல. காட்டில் அது எப்படி வாழ முடியும்? நான் எதுக்கு சொல்ல வரேன், நமக்கு நிறைய வலி வருதா, நிறைய பிரச்சனை வருதா, கவலைப்படக்கூடாது. பரவாயில்ல, எவ்வளோ வலி வந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த காரியத்தை பார்க்குறேன், அந்த விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணுறேன், அதை எப்படி சமாளிக்கணுமோ நான் சமாளிக்கிறேன், என்ன போராடணுமோ நான் போராடுறேன். அப்படி எதிர்ப்பிலேயும் ஆபத்திலேயும் வாழ்வதற்குரிய வாழ்க்கை முறையை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, நான் சின்ன சின்ன ட்ராண்டம் இனிமேல் சொல்லிட்டு போகிறேன். வாழ்க்கைக்கான ஒரு பாடத்தை தொடங்கினேன், அப்புறம் நினைவுக்கு வர பல செய்திகளை சொல்லிகிட்டே போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் கொஞ்சம் பிராடு திங்கிங் இருக்கணும். ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் போய் மைண்டு லாக் ஆகிடக்கூடாது. நான் இப்போ பார்க்குறேன், எல்லாருமே அவசியம் இல்லாத சின்ன விஷயங்களை பெரிய பிரச்சனையாக்கி குடும்பங்களில் அமைதியை இழக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து திருநெல்வேலி பக்கம், தஞ்சாவூர் பக்கம், நாங்கள் வந்து திருநெல்வேலி சைவ பிள்ளைமார். தஞ்சாவூர் எனக்கு ஜாதியில் நம்பிக்கை கிடையாது, நான் என் ஜாதியில் பொண்ணு கொடுக்கல, நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுறேன். எனக்கு ஜாதியில் நம்பிக்கை கிடையாது, ஆனால் சொல்லணும்ல விவரம், அதுக்காக சொல்கிறேன். நாங்கள் திருநெல்வேலி சைவம், தஞ்சாவூர் சைவம் ஒன்று இருக்குது. தஞ்சாவூர் சைவமும் திருநெல்வேலி சைவமும் அப்பப்போ கொடுத்துக்குவாங்க. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் சண்டை போடுவாங்க. ஏன்னா தாலி வேறையாக இருக்கும், இந்த தாலி டைப்பு வேறு, அப்புறம் மாப்பிள்ளை சீர் கொஞ்சம் வேறு, முறுக்கு சைஸு வேறு. இவங்க வந்து 3 சுற்று, அவங்க 6 சுற்று, ஏதோ கணக்கில். அப்படி தஞ்சாவூர் சைவமும் திருநெல்வேலி சைவமும் சம்மந்தம் பண்ணாங்க சார். ஒரு கிழவி கெட்டு விட்டு, அது என்ன முறுக்கு இப்படி வைக்காக, நாமெல்லாம் 6 சுற்று வைப்போம், அவங்க 3 சுற்று வைப்போம். நான் சொன்னேன், 2 முறுக்கா தின்னு. இது முறுக்கு சைஸ் ஒரு பெரிய விஷயமா?
நாங்கள்லாம் மாப்பிள்ளை வந்தால் 2 ஸ்வீட் வைப்போம். இதெல்லாம் ஒரு கணக்கு சொல்லுவாங்க. நாங்கள் மாப்பிள்ளை வந்தால் 2 ஸ்வீட் வைப்போம், நீங்கள்லாம் 1 ஸ்வீட் வைப்பீங்க. ஒரு ஸ்வீட்டே கெடுதல்ல. இப்போ இருக்கிற டயபெட்டிக் விஷயத்துக்கு 1 ஸ்வீட்டே வைக்கக்கூடாது. பாதி ஸ்வீட் தான் எல்லாருக்குமே வைக்கணும். 2 ஸ்வீட் வைப்போம், நீங்கள் 1 ஸ்வீட் வைக்கிறீங்க. இன்னும் சின்ன சின்ன இஷ்யூஸை வந்து பெருசாக்குவாங்க. உறவுகள் மேம்பட அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொன்ன கருத்துக்களை தொகுத்திருக்காங்க. ஒரு 18 பாயிண்ட் நீங்கள் படிக்கணும். அதில் ஒரு பாயிண்ட் சொல்றார், அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணுமா, குடும்பம் உறவு நட்பு எல்லாம் இருக்கணுமா, அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தக்கூடாது.